ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஜிடெக் DWM 101 ஒயர்லெஸ் மைக்கு அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டெஸ்டிங் எல்லாமே பண்ணியிருப்பேன் மைக் வச்சு. மைக் பார்த்தீங்கன்னா 4600 வாங்கினது அமேசானில். இதுலேயே 2 வெர்ஷன் இருந்துச்சு. 2 டைம் ஆர்டர் போட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு போட்டு வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் டிஃபெக்ட் பீஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் போட்டேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரீம்னு போட்டு வந்துச்சு. ஸோ 2 டைமுமே எனக்கு பிரச்சனை இருந்ததுனால 2மே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு மைக் வாங்கிட்டேன். ஆனாலும் இந்த மைக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை இந்த மைக். ஏன்னா ஐஃபோனுக்கு வேணுங்கிறதுனால சூட்டபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டாச்சு. அது ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்ரோ சிஸ்டம் கேஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த இது வச்சுக்கிறதுக்காகவே அந்த பாக்ஸ் மாதிரி இது ஜிப்பு போட்டு அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறப்போ ஒன்று வச்சுக்கணும் வாய்க்கிட்ட, இல்லை ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. அந்த இது மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம பேசும்போதே எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நம்மளே கேட்டுக்க முடியும். அந்த மைக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேச ரெக்கார்ட் ஆகணும், அந்த ரெக்கார்டிங் லைவில் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு 2 ஹெட்ஃபோன், அது வைட் மஃப் 2 கொடுத்துருந்தாங்க. அது வந்து அந்த ரொம்ப காற்றுல போயிட்டு ரொம்ப சவுண்டில் போயிட்டு பேசினோன்னா அந்த காற்று சவுண்ட்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வைட் மஃப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் நிறைய ஒயர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து USB to Type C 2 ஒயரு ஒரே இதில் ஜாயிண்டாக இருக்குது. இதுக்குன்னா அந்த 2 இது சார்ஜ் போடுறதுக்கு அட்ட டைமில் 3மே நீங்கள் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். அதனால இந்த டுவல் ஒயர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஐஃபோன் டு டைப் சி கனெக்டர். இது வந்து லைட்டனிங் கேபிளோடு இருக்குது. இது வந்து ஐஃபோனுக்கு மைக் யூஸ் பண்ணோன்னா அதுக்கான ஒயர் இது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒன்று வந்து டைப் சி டு டைப் சி, இன்னொன்று வந்து டைப் சி டு அந்த ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து DSLRக்கு, அதே மாதிரி இன்னொரு ஆக்ஸ் கேபிள் டு டைப் சி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருந்தாங்க, நார்மல் மொபைலுக்கு. அதுலேயே ஃபோனுன்னு போட்டிருக்கோம், ஒன்று வந்து கேமரான்னு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், யூசர் கைடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆப் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதில் தான் எப்படி கனெக்ட் பண்ணணும், என்னென்ன பட்டன் எங்கெங்கே இருக்குது, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது பேஸ் பண்ணி எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகல. அதுதான் பெரிய ஹைலைட்டு. ஓரளவு ஒர்க் ஆச்சு, ஆனால் எனக்கு செட் ஆகலை இந்த மைக். அதனால் நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ இதை வந்து மைக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோ வருது பாருங்கள், அந்த டெஸ்டிங் வீடியோவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வித்தவுட் நாய்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வித் நாய்ஸ், அதாவது ஃபேன் சவுண்டு கேட்குதா? ஸோ இப்போ வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DMS டாக்ஸ். Hi friends. Hi friends, welcome to DMS Talks. Hi, hello friends, vanakkam and welcome. Hi friends, welcome to DMS Talks. So, இப்போ green mode, இப்போ noise cancellation modes. Hi, hello, vanakkam and welcome to DMS Talks. Thank you, bye.